ஹாய் கைஸ், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 3 பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ப்ளஸ் லாங் டேர்முக்கு என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ இப்போ நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம டாப் 3 மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு இப்போ சொல்கிறேன். அந்த 3 கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், அப்புறம் ஃப்ளெக்ஸி ஃபண்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப்லேருந்து என்ன இதுன்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபண்டு எதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. உங்களோட நாலேஜுக்கு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. எதனால் நான் இது ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணேன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ப்ளஸ் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா ரிட்டர்னும் கொடுத்துட்ருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபண்டுன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இதோட அலோகேஷன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது அலோகேஷனில் பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்டர்நேஷ்னல் 2 எக்ஸ்போசரும் இருக்கிறதுனால உங்களுக்கு யார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் அந்த மாதிரி மற்ற மார்க்கெட்டில் எக்ஸ்போசர் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இதில் ஹோல்டிங் அனலைசிஸும் நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா பராக் பாரிக்கில் 0.63%. இது நீங்கள் செக் பாஸ்ட் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்ததுன்னு ஷோ பண்ணுவோம். ஸ்டார்டிங் 2017 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2% இருந்து மோஸ்ட்லி அந்த டைமில் ரெகுலர் ஃபண்ட் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1% இருந்து இப்போ பிலோ 1% தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ப்ளஸ் க்ரோத் வைஸ் பார்த்திங்கனாலும் இது உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் மந்த்லி 1000 மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே லம்சம் பார்த்திங்கனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு பெஸ்ட்டு மிட் கேப் ஃபண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இது மிட் கேப்பில் பெஸ்ட்டு ஃபண்ட் பார்த்திங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்டில். இப்போ இதில் என்ன பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் 10 இயர்ஸாக உங்களுக்கு நம்ம மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதோட நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ப்ளஸ் அலோகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா மிட் கேப் அலோகேஷன் தான். ஏன்னா இது மிட் கேப்போட செக்டரில் மட்டும் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட்டு க்ரோவிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப் தான், லார்ஜ் கேப் அப்புறம். அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.82. அதாவது நீங்கள் மற்ற மோத்திலால் ஓஸ்வால் பார்த்தா மற்ற மிட் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 0.023% தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் செக் பாஸ்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அரௌண்ட் 1.27 இப்போ பார்த்தீங்கன்னா 0.82. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் 0.74 0.7 இருந்திருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வேல்யூ காட்டும். இது உங்களுக்கு பெஸ்ட்டான லாங் டேர்ம் ஃபண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எஸ்ஐபி மூலம் மினிமம் 1500 நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் லம்சம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினிமம் எஸ்ஐபி 500. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக இப்போ பார்க்க போகிற ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில். இந்த ஸ்மால் கேப் ஃபண்டை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ நீங்கள் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இல்லை இந்த மாதிரி ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் கேப் ஃபண்டு. இது ஸ்மால் கேப்பில் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் தான் இருக்குது. எதனால் நான் இதை சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மினிமம் சிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களோட அலோகேஷன் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். இங்கே மோஸ்ட்லியாக இந்த ரிலையன்ஸ், ஆர்பிஎல் எல்லாமே இருக்குது. இவங்களோட அலோகேஷன் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கேப்பாக தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பார்த்திங்கன்னா 0.81% இருக்குது. எதனால் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். ஆள் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு 2013 பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டு தான் வராங்க. ஸோ அதனால் நீங்கள் இது ஃபண்டு இது வந்து நான் சஜஷனாக சொல்ல, இந்த சொல்கிற ஃபண்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஸ்ஐபி மூலிமா போங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்னென்ன நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேசிக்கான 3 விஷயம் பாருங்கள். அது என்னன்றது இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற 3 விஷயம் பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃபண்டாக இருக்கணும். கண்டிப்பாக ரெகுலர் ஃபண்டாக இருக்கக்கூடாது.
இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எதுவும் ஐடியாவும் இல்லை, எனக்கு ஃபீஸ் பே பண்ண ரெடி அந்த மாதிரினா நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, நியூ ஃபண்டாக இருந்தால் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த மிடில் இருக்க மாதிரியே பாருங்கள். ப்ளஸ் வந்து அந்த ஃபண்டு கண்டிப்பாக மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமமாக நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி இந்த மினிமமாக இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் கேப்லேயே ஒரு 4-5, மிட் கேப்பில் 2, லார்ஜ் கேப்பில் 2 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு கேட்டகரிலேயே ஒரு ஃபண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோர் தென் 3 நீங்கள் போக வேண்டாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினான்ஸ் கண்டென்ட் வேணும் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். See you in the next video. Bye.